கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற நமக்கோ கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற நமக்கோ வசனம் சொல்கிறது நமக்கு புதிய அடையாளமோ புதிய ஆடையும் தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், when we die in Christ, when we live and die in Christ, God clothes us with new dress. இல்லையா? அழகான ஆடையை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஒரு நிமிடம் கண்களை மூடி. Shall we all close our eyes? எல்லாரும் கண்களை மூடிங்க. கண்களை மூடியவண்ணாக ஒரு நிமிடம் அனைவருமாய் சேர்ந்து தேவனுக்கு நன்றி சொல்ல. ஆண்டவரே, எனக்காய் உயிர்த்தெழுந்தீரே, எனக்காய் உயிர்த்தெழுந்தீரே, எனக்காய் உயிர்த்தெழுந்தீரே. என் பாவத்தை கழுவி என்னை சுத்தமாக்கி என்னை பரிசுத்தமாக்கி ஆண்டவரே நீதியின் வாழ்வில் நான் வாழும்படியாக நீதியின் பாதையில் நான் நடக்கும்படியாக ஆண்டவரே என் மேல் இவ்வளவாய் அன்பு காட்டினதுக்காக shall we give a thank offering to the நல்ல தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி Jesus, thank you Lord, 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 thank you Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி பிதாவே, நன்றி பிதா. தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. நீ எவ்வளவு பாவியாய் இருந்த போதிலும் கர்த்தர் உனக்காய் மரித்து உயிர்த்தெழுந்து தேவன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றின தேவனா இருக்கிறார் அல்லவோ. உனக்காய் நான் உயிர்த்தெழுந்து வருவேன். நான் இங்கு மரித்தாலும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து வருவேன். அது நமக்காய் செய்த காரியம் அல்லவோ. தேவனுக்கு நன்றி சொல்லாம. நன்றி ஆண்டவரே, நன்றி பிதாவே. உம்மை துதிக்கிறோம், 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 போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், 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 மகிமைப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாமம் உயர்த்துவே மிகவும் அழகான நாள், ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு ஞாயிற்றுக்கிழமை.
எனக்காக மீண்டும் வந்தது. ஆண்டவரே, எல்லாம் எழுந்து போனேன், ஐயோ என்னை காப்பாற்ற யார் என்று யோசித்துக் கொண்டிருக்கிற வேலையிலே எனக்காய் உயிர்த்தெழுந்து நான் உம்மை சந்திக்கிறதுக்கு முன்னாக நீர் எங்களை சந்தித்த தேவனீர் அல்லவோ. எங்கள் மேல் எவ்வளவு அன்பு இருக்கிறதுனால உயிர்த்தெழுந்த உடனே எங்களை காணும்படியாய் மேல் அறைக்கு வந்தீங்க, என்னை காணும்படியாய் எங்க வீட்டுக்கு வந்தீங்க, என்னை காணும்படியாய் என்னோடு கூட இருக்கிறீங்க. என் மேல் எவ்வளவு அன்பு ஆண்டவரே உமக்கு. அப்பா, உம்மை போற்ற நான் வந்திருக்கிறேன், உம்மை மகிமைப்படுத்த நான் வந்திருக்கிறேன். எங்களை ஆசீர்வதிங்க, பயன்படுத்துங்க, காற்றுக்கொள்ளுங்க. மிகுதியான காரியங்களும் காரணம் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய பாடலை நம்மோட கூட சேர்ந்து பாடுங்க. பாடுவேன், பாடுவோம், அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், உம்மை மேன்மைப்படுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாமம் உயரணும், இந்த மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம், அல்லேலூயா. திரும்ப பாட்டு. உங்க நாமம் உயரணும், இந்த மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சிஸ்டர் தயவு செய்து பாடுங்க. இன்னைக்கு பாடல என்னைக்குமே பாட முடியாது. We don't sing today. கர்த்தர் உரித்ததுனால நீ சரியா பாடாம என்னத்த சொல்றது, என்னத்த சொல்றது. ஒரு டன் அந்த கல்லு கடவுள மூடி இருந்துச்சு பாருங்க. சேகரையா அந்த கலரை மூடி இருந்த கல்லு ஒரு டன்னுக்கு மேல. அந்த கல்லு என்ன சொல்லுங்க, நல்லப்பட்டது. சில கல்லு கங்குறீங்க, செம்ம கல்லுங்க. 83
மாதிரி தான் இருக்கும். அது மூவ் ஆக மாட்டேங்குது. அந்த ஒரு டன் கல்லை இயேசு கிறிஸ்து ஒழித்த அந்த நாளில் அப்படியே ரோல் ஆச்சு. ஆனா சில கல்லுங்க ரோலும் ஆகாது, அசையும் அசையா. அந்த கல்லுகளை வச்சு என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே என்னை ஒரு ரோல் பண்ணுங்க சொல்றேன். ஆண்டவரே என்னை நகர்ச்சுங்க, ஆண்டவரே நகர்ச்சுங்க, ஆண்டவரே என்னை நகர்ச்சுங்க, ஆண்டவரே. Touch me that I can roll for you. Touch me that I can move for you. உனக்காக நான் அசையணும் ஆண்டவரே, உமக்காக நான் ரோல் ஆகணும், உமக்காக நான் உயரணும் சொல்லி பாடலாமா? உங்க நாமம் உயரணும், இங்கு மேன்மை அடையணும், வாழுமே வாழுவோம் அல்லேலூயா.
ஆண்டவரே எனக்காய் மரித்து உயிரோடு எழுந்தவர், எனக்காய் மரித்து எனக்காய் மரித்து எனக்காய் மரித்து எனக்காய் மரித்து எனக்காய் மரித்து ஆண்டவரே எனக்காய் மரித்து உயிரோடு எழுந்தவர், உம்மை போற்றி மகிமைப்படுத்துகிறேன். உயிரோடு எழுந்தவரே உம்மை போற்றி மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஓ தேவனே ஆராதிக்கலாம். ஆண்டவரே நாடு
துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. உம்மை போற்றி மகிமைப்படுத்தி மகிமைப்படுத்தி ஆண்டவரே, இந்த நாள் எனக்கு மகிழ்ச்சியான நாளாய் நாங்கள் மூடி சொல்கிறோம். ஆண்டவரே, மரித்து போன என்னை உயிரோடு எழுப்பின நாள் இது. ஆண்டவரே, இந்த உலகத்தின் கட்டுகளினால் மறைத்து போன என்னை மீண்டும் உயர்த்தின நாள் இது. இந்த உலகத்தின் விஷயங்களினால் என்னை கட்டு போயிருந்த எங்களை மீண்டுமாக உயர்த்தின நாள் இது. ஆண்டவரே, அதை நான் உணர்வுபடியாய் என்னை ஆசீர்வதிங்க. ஆரம்பம் முதல் கடைசி வரலும் தேவன் எங்களோடு ஆசீர்வாதபடியா நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஸ்தோத்திரம். பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. அல்லேலூயா.
எல்லாருக்கும் தெரியுதுங்களா? நம்ம இப்போ பரலோகத்தோட என்ட்ரன்ஸ்ல இருக்கோம், சரிங்களா? ஸோ பரலோகத்துக்கு போக வேண்டிய முக்கியமான காரியம் என்ன என்பதை நம்ம பார்க்க போறோம். பரலோகத்துக்கு யாரும் நியாயத்தீர்ப்பு இல்லாம உள்ள போக முடியாது, சரிங்களா? ஸோ இன்னைக்கு 4 பேர் பரலோகத்துக்கு போகலாமா போக முடியாதா என்று வந்திருக்காங்க. ஸோ அவங்க யாரு, அவங்க என்னென்ன காரியத்தை செஞ்சிருக்காங்க என்பதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, சரி, நீங்க பரலோகத்தோட என்ட்ரன்ஸ்ல வந்திருக்கீங்க. சரி, நீங்க என்னென்ன காரியம் பண்ணீங்க, பரலோகத்துக்கு அனுப்ப முடியுமா முடியாதான்னு நாங்க சொல்லுவோம். என்னென்ன காரியம் பண்ணீங்க என்பதை சொல்லுங்க எல்லாருக்கும். என் பேர் ரெவரண்ட் ஆபிரகாம். ரெவரண்ட் ஆபிரகாமா? ஆனால் என் பேருக்கு முன்னாடி இன்னொரு பேர் இருக்கு. அது பேர் டாக்டர். டாக்டர் பட்டம் ஏன் கொடுத்தாங்கன்னா, நான் ஜனங்களுக்கு நான் நல்லது செஞ்சேன். வருஷம் கிறிஸ்மஸ், நியூ இயர், ஈஸ்டர் கூட ஆஸ்பர்டேஜுக்கு போய் நான் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பேன். அது மட்டும் இல்லைங்க, நிறைய சபையை கட்டி கொடுத்துருக்கேன், ஜனங்களுக்கு உதவி செய்திருக்கேன். இந்த மாதிரி அநேக காரியங்கள் இருக்கு. ஆக்சுவலாக இதெல்லாம் எனக்கு கூடாது. ஜனங்களை கேட்டீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. அடுத்து 4 பேர் கூட வருவாங்க, அவங்களுக்கு கேட்டால் கூட தெரியல. இப்போ நான் உள்ள போகலாமா? இல்லைங்க, சரி, ஓகே. நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, ஜனங்களுக்கு எல்லாம் நல்ல காரியங்கள் செஞ்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா சோஷியல் ஒர்க்கும் செஞ்சிருக்கீங்க. ஸோ நீங்க போகலான்னு நினைக்கிறீங்க, கரெக்டா? இதெல்லாம் நான் செஞ்சேன். நீங்க செஞ்சீங்களா? சரி, நீங்க செஞ்சீங்க. நீங்க கொஞ்சம் உட்காருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்தால் அவர் என்னன்னா, அவர் பண்ண காரியத்தெல்லாம் சொன்னார். ஸோ அடுத்த யார் வராங்க என்பதை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் சரி, நீங்க பரலோகத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்க. நீங்க என்னென்ன காரியம் பண்ணீங்கன்றதை நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எல்டர் ஜெருசலேம். எல்டர் ஜெருசலேம். எஸ், சூப்பர். நான் டீடைல்ஸ் நடத்தி வைக்கிற, சண்டே கிளாஸ் நடத்தி வைக்கிற, இந்த பண்ணி வைக்கிற, இந்த சட்டை உயர நாத்தாக பண்ணிக்கிற, இந்த ஃபேன், லைட், டிவி, இது கூட நான் தான் பண்ணுறேன். இந்த விஷயம்லாம் நான் எல்லாம் எனக்கு பண்ணுறேன். எல்லாம் மீறி எதுவுமே பண்ணுறேன். மொட்டை மாடி பாஸ்டர் சொல்லி கட்டுவேன். நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, சர்ச்சைக்காக எல்லா காரியத்தை செஞ்சிருக்கீங்க. அங்கிளுக்கு மொட்டை மாடி கட்ட ஐடியா கொடுத்துருக்கீங்க, பேனர் அடிச்சிருக்கீங்க, நிறைய காரியங்களை செஞ்சிருக்கீங்க. ஸோ நீங்களும் கொஞ்சம் அங்கே உட்காருங்க. உங்களுக்கு இல்லை, ஜெருசலேம் ஜெருசலேமா இருந்தாலும் இஸ்ரேலா இருந்தாலும் கொஞ்சம் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஜெருசலேம் நிறைய சர்ச்சைக்கு காரியத்தை நிறைய செஞ்சிருக்காரு. ஸோ இவரும் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கும். அடுத்த ஆள் யார் வரான் என்பதை நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் சரி, நீங்க யாரு? நீங்க யாரு? நீங்க பரலோகத்துக்கு போக உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நீங்க அதை சொல்லுங்க. கடலுக்கு ஒரு கேட்டோட வழி கட்டணும். வழி அப்போ நான் யாரு? வாசிக்கிறது, போடுறது, வசூலி பண்ண வைக்கிறது எல்லாம் அப்படி அவரோட எல்லாரும் காவி நிரூபிக்கிறோம். வாசிச்சு 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 அப்படி எல்லாரும் உங்களுக்கே தெரிஞ்சிச்சு ஆவியில். அதாவே சொல்லுவேன். ஸோ நீங்க இப்போ பரலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க. சரி, அப்புறம் இல்லை நீங்களும் கொஞ்சம் இல்லை பரவாயில்ல, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்க நல்ல மியூசிக் எல்லாம் போட்டிருக்கீங்க. ரெவரண்ட் எல்லாம் இருக்கிறாங்க, கொஞ்சம் வர்ஷிப் பரவாயில்ல கொஞ்சம். ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம மியூசிஷியன் வந்தாரு. மியூசிஷியன் என்ன சொல்றாருன்னா, அவர் தான் கடவுளையும் நம்மளையும் லிங்க் பண்றாராம். அவர் இல்லாமல் யாரும் லிங்க் பண்ண
சபையோட நிர்வாகி. இந்த சர்ச் எல்லாம் க்ளீனாக வச்சுன்னு சர்ச்சை ஆர்கனைஸ் பண்ணிட்டு நான் தான். ஸோ இந்த ஸ்டேஜ் இன்னைக்கு ரொம்ப நீட்டாக இருக்கிறது காரியம் நான் தான். சரி, ஓகே. ஸோ நீங்கள் வந்து எல்லாமே கிளீனிங் வேலை எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படிங்களா? ஸோ அதுக்காக நீங்கள் வந்து பரலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க? ஆமாம், 100% கான்ஃபிடென்ட். ஏன்னா நான் சபையிலே இருக்கிற ஃபுல் கிளீனிங் எல்லாமே. ஸோ நான் போயே போகணும். சபையிலேருந்து எல்லா கிளீனிங் எல்லாமே பார்த்தீங்க. ஸோ நீங்கள் போகணும்னு ஆசைப்படுறீங்களா? சரி, ஓகே. அப்போ நீங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இல்லை இல்லை, பரவாயில்ல, நாங்கள் சொல்கிறேன், நீங்கள் போங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா சபை கிளீனிங் எல்லா காரியமும் இவங்க பார்த்துக்கிறாங்களாம். ஸோ இவங்களால தான் சபை க்ளீனாக இருக்குதுங்களா? ஸோ இவங்க நம்ம வெயிட்டிங் வச்சுப்போம். அடுத்ததான் யார் வராங்க என்பதை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் இல்லை, நீங்கள் வந்து பரவாயில்ல கேட்ட வரைக்கும் வந்துட்டீங்க. நீங்கள் இப்போ தயக்கமாக இருக்கீங்க. ஏன் அப்படி தயக்கப்படுறீங்க? நானே தேவகுமாரன், இந்த மகனுக்காய் ரத்தம் சிந்தி ஒப்பு கொடுத்து பலியாயிருந்தான். இவனுக்கான தகுதியை என் நிமித்தமாய் நான் தருகிறேன். இவன் நிமித்தமாய் இவனுக்காக பிதாவோடு கூட பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவன் நான். என் மகனாக மனோஜை உள்ள அனுமதிக்கலாம். சரி, ஓகே. பரலோகத்தை போய் கர்த்தரை ஆராதிச்சுட்டு ஷலம் ஷலம். நீங்க என்ன உள்ள வெயிட் பண்ணுங்க. என்ன விடுங்க, நான் தான் சபையில எல்லாமே பண்ணிருக்கேன். இல்ல பரவாயில்ல, நீங்களாம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கெல்லாம் இன்னும் புரியல நினைக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு புரியுதா? நம்ம தான் என்ன சொன்னோம், நம்ம தான் செஞ்சோம்னு சொன்னோம். ஆனா அவர் சொல்லிட்டு கர்த்தரால தான் நம்ம செய்யறோம்னு உங்களுக்கு புரிய வைக்கணும். ஸோ இது புரிஞ்சுக்க. நம்ம இந்த நாடகத்திலிருந்து என்ன பார்க்க போறோம்னா, எந்த உலகத்துக்குரிய காரியத்திலிருந்து நம்ம பெருமைப்படக்கூடாது. எல்லாவற்றிலும் கர்த்தரை முன்னிலை வைக்கணும். கர்த்தரை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே தான் பரலோகத்துக்கு போக முடியும். நீங்க உலகத்துல பண்ற எந்த காரியமும் கடவுள் வந்து மகிமைப்பட்டாரு. ஸோ கடவுளை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களுக்கு பரலோகம் கேரண்டி. முந்தினரை காட்டிலும் பிந்தினதை மிகவும் பியூட்டிஃபுல்லா கடவுள் நடத்தி கொண்டு வருகிறார். அதற்கு சபையோர்கள் மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கிறீங்க. எல்லா சபையோரும், எவ்ரிபடி ஃப்ரம் தி எல்டர்ஸ் டு தி சர்ச், எல்லாரும் கூட்டுலேருந்து பெருக்கிலிருந்து எல்லாரும் சபைக்காய் நீங்க ஊழியத்தை செய்து கொண்டு வரீங்க. கர்த்தர் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஊழியத்தில் பங்கு கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி இருந்துச்சு நாடகம்? சூப்பர் இல்ல? ஆமென். பரலோகத்துக்கு போகிறதுக்கு நீ யாரு என்ன அதெல்லாம் கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கினா மட்டும்தான் பரலோகம். அல்லேலூயா. எவ்வளவு மாளிகை போட்டு என்னத்தை கட்டண ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஆபிரகாமா, ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஆபிரகாமுக்கு இடம் கிடையாது, எருசலேமுக்கு இடம் கிடையாது, எஸ்தருக்கு இடம் கிடையாது, இப்போ இருக்கிற நல்ல மக்களுக்கு இடம் கிடையாது. இயேசுவை நிராகரிச்சுட்டு மேல போகவும் முடியாது, அந்த இடத்தை பார்க்கவும் முடியாது. ஆனால் மனோஜ் பண்ண விஷயம் ஒத்துக்கதான். மாசத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் நான் வருவேன். அதுவும் வந்தாலும் வருவேன், லேட்டா வருவேன், போயிடுவேன். ஆனாலும் இயேசு கிறிஸ்து தான் என்னோட வழி என்று சொல்லி பாவ அறிக்கை செய்து ஒப்பு கொண்டதுனால மனோஜுக்கு இயேசு கிறிஸ்து பதிலாய் வந்து
நின்று அந்த இடத்துக்கு போகும்படியாய் அனுமதியை பெற்றுக் கொண்டார் இல்லையா? அதே போலதான் எனக்கும் உனக்கும் இயேசு கிறிஸ்து மரித்த முக்கியமான காரணம் என்னன்னா, உனக்கு பதிலாக அந்த பாவத்தை சுமந்து தேவ பிதாவிடம் கொண்டு செல்லும்படியாய் கர்த்தர் ஒப்பு கொண்டிருந்தனாலதான் நாம் பரலோகத்துக்கு போகிற பிள்ளைகளா இருக்கிறோம். பரலோகத்தின் பிள்ளைகளா நாம் இருக்கிறோம். இந்த காரியத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கணும். இந்த நாளுக்கான செய்தி என்னவென்று சொன்னால், the stone has been rolled away. stone அந்த பாறை கல். இந்த எல்லாரும் இதை பார்த்தீங்க இல்லையா? அடக்கப்பட வச்ச அந்த கல்லறையானது, அந்த கல்லறை முன்ன மூடி வச்சாங்க. அது 1 டன்னுக்கு மேல இருக்கிற ஒரு பாறை. அந்த பாறை என்ன ஆச்சுங்க? விலகி இருந்துச்சு. சரியா? அந்த பாறை என்ன ஆயிடுச்சு? விலகி புரட்டி போட்டு இருந்துச்சு. அதை யாரும் ஒரே மனிதனாலோ இல்ல அங்க போன மரியாதவாவோ அது செய்ய முடியாது. ஒரு 10 பேர் ஒரு 50 பேர் இருந்தா மட்டுமே தான் அந்த பாறை என்ன செய்ய முடியும்? தள்ள முடியும். அப்படியா இருக்கும்போது நாங்க 50 பேர் வந்து தள்ளி இருக்க முடியாது. ஆனால் தேவ தூதர்கள் வந்து அதை என்ன பண்ணாங்க? தள்ளினார்கள். தேவ தூதர்கள் வந்து அதை தட்டி பக்கத்துல வச்சாங்க. அதே போலதான் நம்ம வாழ்க்கையில கூட அநேக வாழ்க்கையில அந்த கல்லறையானது கண்படுகிறது. நம்ம வாழ்க்கையில அநேக விஷயங்கள்ல வந்து we are still in the tomb. அந்த கல்லறையிலே நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். என்னென்ன கல்லறை என்று சொல்லி உங்களுக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். எந்தெந்த கல்லறையை நான் சொல்லி முடிக்கிறேன். முதல் கல்லறை ஒரு வசனம் வந்து எடுத்து படிங்க. மார்க் எழுதின புத்தகம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மார்க் 16:4. மார்க் 16:4. அப்பொழுது பிலாத்து இல்லைங்க 16 மார்க் 16:4. அது தள்ளப்பட்ட இருந்த கல்லா இருந்தது. அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாம் கவனிங்க. அந்த கல் என்ன பட்ட இருந்தது? தள்ளப்பட்ட இருந்த கல்லா இருந்தது. அதே போலதான் அந்த கல்லறைக்குள்ள இருந்த இயேசு கிறிஸ்து வெளியே வரும்படியாய் அந்த கல்லால் என்ன ஆகப்பட்டது? தள்ளப்பட்ட கல்லா இருந்தது. அநேக வாழ்க்கையில் அந்த கல்லறையானது இருக்கிறது. கல்லறையில் இருக்கிற உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் தேவன் விடுவிக்கணும்னா அந்த கல்லானது என்ன ஆகப்படணும்? தள்ளப்படணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கல் தள்ளப்படட்டும், கல் தள்ளப்படட்டும். என்னை மூடி இருக்கிற கல் தள்ளப்படட்டும். என்னை சுமந்து கொண்டிருக்கிற கல் தள்ளப்படட்டும். என்னை சிறையிலே வைத்துக் கொண்டிருக்கிற கல் என்ன ஆகப்படட்டும்? தள்ளப்படட்டும் என்று சொல்லி நீ வேண்டினால் மட்டுமே தான் கர்த்தர் அந்த கல்லை புரட்டுவார். அல்லேலூயா. எந்த மனுஷனாலும் ஒரு வாழ்க்கையை கல்லை புரட்ட முடியாது. கர்த்தரால் மட்டுமே தான் அந்த கல்லை என்ன செய்ய முடியும்? புரட்ட முடியும். அப்படியே பார்க்கும்போது முதல் கல் என்று சொல்லி பார்க்கும்போது நாம தான் முதல் கல். சொல்லுங்க, நான் தான் முதல் கல். நான் தான். என்னாலதான் வெளியே வர முடியல. என்னாலதான் அவர் very own self, the stone covering the tomb. அந்த கல்லறையை மூடி இருக்கிற கல்லானது என்ன என்றால் நான் தான். சொல்லுங்க, யாரு? நான் தான். ஏன் நான் தான் என்று சொன்னா, அந்த கதையை நீங்க பார்க்கும்போது இந்த கல்லறையை காணும்படி யார் சென்றாங்க? மக்கள் மரியாதை அப்புறம் 2 பேர் சென்றாங்க. ஆனா யார் போயிருக்கணும்? சீஷர்கள் போயிருக்கணும். யார் போயிருக்கணும்? சீஷர்கள் போயிருக்கணும். ஏன்னா கர்த்தர் சொல்லுகிறார், நான் நேரம் நெருங்கிற்று, நான் ஒப்பு கொடுக்க வேண்டிய நேரம் நெருங்கிற்று சொல்லும் போதெல்லாம் சீஷர்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன். என்னங்க கர்த்தர் சொல்றார்? நான் ஒப்பு கொடுக்க வேண்டிய நெருங்கிற்று, நான் ஒப்பு கொடுக்க வேண்டிய நெருங்கிற்று சொல்றார். அப்ப சொல்றார், மனுஷகுமாரன் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுவார் என்று சொல்ல உடனே நாங்க அதுக்கெல்லாம் விட மாட்டோம். இந்த சீஷர்கள் வந்து அந்த போராட கொந்தளிக்கிறாங்க. அதான் கர்த்தர் சொல்லுகிறார், அமைதியா இருங்க, உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனால் நாங்கள் மரித்து 3ஆம் நாள் எழுந்து கொள்ள வேண்டும். இவர்களை காணும்படியாக முதல் சென்றது யாரு? ஆனால் யார் சென்றிருக்கணும்? சீஷர்கள் சென்றிருக்கணும். சரியா? அதே அந்த சீஷர்கள் போலவே தான் அநேகரும் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வருகிறோம். ஏன்னா அவர் very own self is not allowing us to go and see the risen Christ. உயிர்த்தெழுந்த இயேசு சொன்னாரே, நான் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று சொல்லி அந்த வசனம் அந்த வார்த்தையினால் அவருக்குள்ள இருந்திருந்தால் அந்த சீஷர்கள் என்ன பண்ணிருப்பாங்க? எழுப்பி போய் அந்த கல்லறையிலே கர்த்தர்
ஆகுது. அப்படியே கட்டளை இட்டதுனால அவருக்கு ஒரு பயம் உண்டானது. இயேசு கிறிஸ்து எழுந்துக்கலனா என்ன ஆகும், எழுந்துட்டா என்ன ஆகும், நாங்க போனா என்ன ஆகும், நாங்க போயிட்டு குளிச்சுட்டா என்ன ஆகும் என்று சொல்லி அந்த சீசனுக்குள்ள ஒரு பயம் உண்டானதுனால அவங்க என்ன பண்ணாங்க, அந்த கல்லறை காணவும் இயேசு கிறிஸ்து உயிர்த்ததையும் பார்க்கவும் போகவே இல்லை. அதே போல நம்ம வாழ்க்கையில கூட சில சமயம் நாம் எழுப்பி ஒரு விஷயத்தை செய்ய முடியல, நாம் எழுப்பி ஒரு பாடலை பாட முடியல, எழுப்பி கர்த்தராக ஏதோ செய்ய முடியலனா still you are in the tomb. இன்னும் நீங்க எங்க இருக்கீங்க, அந்த கல்லறையில இருக்கீங்க. அந்த கல்லறையில இருக்கிறதுனால தான் நான் என்ற ஒரு விஷயம் தள்ளப்பட முடியல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எவ்வளவு நாள் நான் இப்படியே இருப்போம் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு நாள் நாம இப்படியே இருப்போம். நமக்குள்ள இருக்கிற கல்லறை தள்ளப்படணும்னா கிறிஸ்து இயேசுவை காண முன்ன வரணும். உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்க முன்ன வரணும். முதல் கல் என்ன, நான் என்ற ஒரு கல். இரண்டாவது ஸ்டூல். இந்த சகோதரிகளை பார்த்தீங்கன்னா, இந்த சகோதரிங்க மரியாவும் மக்தலேன் மரியாவும் பார்க்க போறாங்க. மக்தலேன் மரியாவும் பார்க்க போறாங்க. முதல் அடுத்த கல் என்னன்னா விசுவாசத்தின் கல். என்ன கல் அது? விசுவாசத்தின் கல். இந்த மரியாவும் சகோதரியை போறாங்க. என்ன பார்க்க போறாங்க, இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா இல்லையான்னு போறாங்க. அங்க போறவங்க யாரை கூப்பிட்டு போயிருக்கணும், யாரை கூப்பிட்டு வாங்க, அந்த கல்லை மூடி இருப்பாங்க, அந்த கல்லை தள்ள யாருன்னா கூட வாங்க, கல்லை தள்ள யாருன்னா கூட வாங்க. நம்ம என்ன பண்ணிருப்போம், நான் இந்த ஒரு பெட்டியை தள்ளி வைக்கிறதுக்கு பழனியை கூப்பிடுறேன், இது தூக்கி வைக்கிறதுக்கு நான் பழனியை கூப்பிடுறேன். ஆனா மக்தலேன் மரியாதை என்ன செய்தாங்க, அங்க போகும்போது யாரையும் கூப்பிடல, அவர் 2 பேர் மட்டும் தான் தைரியமா போறாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சில சமயம் நம்ம வாழ்க்கையில விசுவாசம் இல்லாததுனால அவிசுவாசம் என்ற ஒரு கல் நம்ம எங்க வச்சிருக்கு, கல்லறையில வச்சிருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நமக்குள்ள விசுவாசம் இல்லாததுனால அவிசுவாசம் என்ற ஒரு கல்லறையில, அவிசுவாசம் என்ற ஒரு கல் நம்ம எங்க வச்சிருக்கு, கல்லறை வச்சிருக்கனா. மரியாதைக்கு என்ன இருந்தது, விசுவாசம் இருந்தது. நாம் அங்கு சென்றால் ஏதோ ஒன்றை பார்ப்போம். யாரை கல்ல தள்ள தேவையில்லை என்ற ஒரு விசுவாசம் மரியாதை மக்தலேன் மரியாதை இருந்தது, அந்த சகோதரிகள் இருந்தது. அதனால சென்றாங்க. சென்ற உடனே அந்த கல் என்ன ஆயிடுச்சுங்க, புரட்டப்பட்டிருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல நம்ம வாழ்க்கையில அவிசுவாசம் என்ற கல் இருப்பதனால தான் அநேக மக்கள் இன்னும் எங்க வாழ்ந்து வரீங்க சொல்லுங்க, எங்க வாழ்ந்து வரீங்க, கல்லறையில வாழ்ந்து வரீங்க. அல்லேலூயா. இன்னும் அந்த கல்லறையில ஏன் வாழ்ந்து வரீங்கன்னா உங்க வாழ்க்கையில அவிசுவாசம் என்ற ஒரு தூண் இருக்கிறது. அந்த மரியாதை போல விசுவாசம் இருந்தால் மட்டுமே தான் கர்த்தரால் அந்த தூணை தள்ள முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த அவிசுவாசம் என்ற ஒரு தூணை தள்ளணும்னா கர்த்தரை விசுவாசிக்கணும். கர்த்தரை விசுவாசித்தால் மட்டுமே தான் எவ்வளவோ பெரிய பாறை முன் நின்றாலும் கர்த்தர் அதை என்ன பண்ணுவாருங்க, தள்ளி விடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 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 உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர். சேர்ந்து பாடலாமா? உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர். என்னை தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி எடுத்தீரே சமாதானமானவரே, என்னை தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி எடுத்தீரே அல்லேலூயா. கல்லறையில இருக்கிற என்ன தூக்கி எடுக்கணும்னா கர்த்தர் உயிரோட வரணும். கர்த்தர் உயிரோட வந்துட்டார். கர்த்தர் உயிரோட வந்துட்டார். இப்போ நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம். அதாவது நீங்க ஒப்பு கொடுக்கணும். நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கணும். கிறிஸ்து ஒப்பு கொடுத்ததுனாலதான் பிதாவானவர் இறங்கினார். இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்து ஒப்பு கொடுத்தார்னா கிறிஸ்துவின் வார்த்தைக்கு, பிதாவின் வார்த்தைக்கு
இயேசு ஒப்பு கொடுத்ததாலதான் பிதாவானவர் இயேசு இறங்கி அந்த கல்லை புரட்டும்படியாக அந்த கல்லை புரட்டும்படியாக பிதாவானவர் தூதர்களுக்கு கட்டளையிட்டார். தூதர்கள் போய் அந்த கல்லை என்ன பண்ணாங்க? ரொம்ப முக்கியமானது, நீங்க ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்தால் மட்டுமே தான். முதல் கல் என்ன? நான் என்ற ஒரு கல். என்ன கல்லுங்க? நான் என்ற. உன்னாலதான் பாட முடியல, கரெக்டா? உன்னாலதான் பேச முடியல, கரெக்டா? உன்னாலதான் சூசைட் சொல்ல முடியல, கரெக்டா? உன்னாலதான் நல்லா வாழ முடியல, கரெக்டா? உன்னாலதான் முடியல, கரெக்டா? யாரை குற்றம் சொல்லாதீங்க. யார் என்ன பண்ணாதீங்க? குற்றம் சொல்லாதீங்க. பரலோகம் போகிறதுக்கு யாரும் குற்றம் சொல்லவே முடியாது. ஏன்னா உன்னாலதான் பரலோகத்துக்கு போக முடியும். இல்லைங்க பாஸ்டர், நல்லா ஜெபிக்கவே. அவர் தான் வீட்டுக்கு வந்தவன ஒதுக்கிறார். சொன்னாங்க வீட்டுல வெறிச்சு கர்த்தர் ஒப்பு போட்டு ஜெபி. யார் வாங்கினாங்க? உன்னாலதான் பிரச்சனை, கடவுளால அல்ல. கடவுளுக்கு நீ ஒப்பு கொடுக்கும் போது தேவன் தூதர்கள் அனுப்பி கல்லை புரட்டுகிறவராக இருக்கிறார். நாமே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உன்னால மட்டுமே தான் அந்த கல்லையை புரட்ட முடியும். ஆமென். நீ ஒப்பு கொடுத்தால் மட்டுமே தான் பிதாவான அந்த கல்லை என்ன செய்வாருங்க? கல்லி விடுவா. இரண்டாவது காரியம் என்ன? அவிசுவாசம் என்ற கல். அவிசுவாசம் என்ற ஒரு கல் இருக்கிறதுனாலதான் உன்னால என்ன செய்ய முடியல? போக முடியல, முன்னேற முடியல. விசுவாச ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியல, விசுவாச பாதையில முன்னேற முடியல. இப்படியா இருக்கிறதுனால தான் கர்த்தருடைய எதுக்கும் பிரயோஜனப்படுத்த மாட்டேங்கிறாரு. மூன்றாவது காரியம் பாவம். மூன்றாவது பாவம் என்னது? கல். பாவம் என்ற கல். மூன்றாவது கல் என்ன? பாவம் என்ற ஒரு கல். எடுத்து படிங்க. ரோமர் எழுதிய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ரோமர் 3 சீக்கிரம் படிங்க. 10 நிமிஷம் படிங்க. ரோமர் 3:23. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவராகி இல்ல போல 23 மட்டும் படிங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையிட மாட்டீங்க. எடுத்துக்க கவனிங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை எழுதுட்டோம். ரோமர் 6:23 சொல்லுது பாவத்தின் சம்பளம் மரணம். சரியா? எல்லாரும் பாவம் செய்தா எதை எழுதிட்டீங்க? தேவ மகிமை எழுதிட்டீங்க. சரியா? இரண்டாவது வசனம் பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்தவன் மரிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க எல்லாரும் மரிச்சவர்களா இருக்கீங்க. ஆமென். நம்ம எல்லாரும் எப்படி இருக்கோம்? மரிச்சவர்களா. நாம் மரித்து போனவர்களா இருக்கோம். ஏன் என்று சொன்னால் நாம் தினந்தோறும் பாவம் செய்து கொண்டே வருகிறோம். அல்லேலூயா. அல்லே டேய் அப்படின்னு சொன்னா பாவம். டேய் முட்டாளே சொன்னாலே பாவம் வயசு சொல்லுங்க. நான் சொல்லல. இப்ப முட்டாளே கூப்பிட்டாலே அது பாவம். ஒரு விஷயத்தை இச்சையோடு பார்த்தாலே பாவம். அதோ இந்த நகை ஆடை சாரீஸ் இதெல்லாம் போட்டு வரும்போது இந்த பெண்கள் பார்த்துட்டு நல்லா இருக்குது இல்ல விழுந்துட்டீங்க. போச்சு விழுந்துட்டீங்க. நீங்க மேல சுமாரா இந்த கட்டாம அவளை கட்டிக்கலாமே, அக்கால கட்டாம தங்கச்ச பார்த்துக்கலாமே. கர்த்தர் உனக்கு என்ன கொடுத்தாரு? கொடுத்தார். அதுதான் மேன்மை. அதுதான் மேன்மை. இதை விட்டு அதை பார்த்துக்கலாமே, இதை விட்டு அதை இது பண்ணிருக்கலாமா, அந்த வீடை விட்டு இந்த வீடு வாங்கிருக்கலாமே. இதெல்லாம் என்ன தெரியுமா? பாவம். இதெல்லாம் பாவம். இதெல்லாம் பாவம். உனக்கு தெரியும். நீங்க நினைக்கிறீங்க அடையத்தை எல்லாமே வாங்கிடலாம். எல்லாமே பாவம். நான் சொல்லுறது நீ எல்லாம் செய்கிற யாவும் எங்க போய் சேர்த்து தெரியுமா? பாவத்துல தான் போய் சேர்த்து. நீ மனுஷ சரீரத்தினால செய்கிற யாவும், சிந்திக்கிற யாவும், யோசிக்கிற யாவும் எங்க போய் சேர்த்துங்க? பாவத்துல தான் போய் சேர்த்து. everything drops into the sin bucket. நீ யோசிக்கிறது எல்லாமே பாவம் பக்கெட்ல
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உங்க கல் என்னாச்சுங்க? தள்ளப்பட்டது. ஆமென். இரண்டாவது வாரம் சொல்றாருங்க, இன்றைக்கு என்னோட கூட பரதேசில் இருப்பார். ஏன் இன்றைக்கு என்னோட பரதேசில் இருப்பாருன்னா, நீ மன்னிக்கப்பட்டாய், அதனால உனக்கு என்ன உண்டு? அல்லேலூயா அல்லேலூயா. அது ஒரு உறுதி. மூன்றாம் வார்த்தை, ஸ்திரீயே இதோ உன் தாய், மகனே இதோ உன் மகன் என்று சொல்லி கர்த்தர் ஒரு அன்பை கொடுக்கிற, உனக்கான தேற்றுதலை, உனக்கான சமாதானத்தை, உனக்கான உறவை மேம்படுத்துகிறார். நான்காவது, இல்ல ஏலி ஏலி லாமா சபக்சானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்க ஆண்டவரே? ஏன் சொல்றாருன்னா, உன்னோட பாவமெல்லாம் சுமந்ததுனால பிதாவானவர் ஐயோ இவ்வளவு பெரிய பாவத்தை சுமந்தீர்களே என்று சொல்லி அந்த பாவத்தை பார்க்க முடியாம பிதாவை கொஞ்ச நாள் கண்ண மூடிட்டாங்க. அவ்வளவுதான். உன்னோட பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து அவ்வளோ சுமையை சுமந்ததுனால பிதாவானவர் பார்த்து, அவ்வளவு அருவருப்பான மனிதர்களை நான் படைத்தேன், அவ்வளவு அசிங்கமான மனித ஜாதியை நான் படைத்தேன், இவ்வளவு பெரிய பாவங்களா என் நேசகுமாரன் இவ்வளவு பெரிய பாவத்தை சுமக்கிறாங்க, ஐயோ பிதா கண்ணீர் விட்டு அவன் மகனை விட்டு திரும்பினாங்க. கர்த்தர் பார்த்து, அப்பா ஏன் என்னை கைவிட்டீங்க? யோசிச்சு பாருங்க, நீ செய்த பாவம் ஒவ்வொரு பாவத்தையும் பிதாவானவர் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் என்ன பண்ணாருங்க? சுமந்தார். சுமந்த இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க, உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தேன். அல்லேலூயா. உனக்காக எல்லாரும் என்ன பண்ணிட்டேன்? செய்து முடிச்சிட்டேன். அவ்வளவுதான். இப்போ உறுதியா சொல்லுங்க, என் பாவ கல்லறையிலிருந்து நான் வெளியே வருகிறேன். ஆமென். என் பாவ கல்லறையை மூடி வைத்த அந்த கல்லானது தள்ளப்பட்டது. ஆமென். எப்போ தள்ளப்பட்டது? இயேசு கிறிஸ்து எப்போது உயிரோடு கூட எழுப்பினாரோ, உன் விசுவாசத்தின் நிமித்தமாக அந்த பாவ கல்லறையானது கரைக்கப்பட்டது. நீ வெளியே வருகிறவராய் இருக்கிறாய். ஆமென். இரண்டாவது கல். முதல் கல் என்ன? நான் என்ற கல். இரண்டாவது அவிசுவாசம் என்ற கல். மூன்றாவது பாவம் என்ற கல். நான்காவது மரணம். நான்காவது என்ன? மரணம். பாவத்தின் சம்பளம் எல்லாம் மறிக்கணும். எல்லாரும் என்ன செய்யணும்? மறிக்கணும். என்னால இப்ப கூட ஒரு மரணத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியல. மரணத்தினால ஏற்றுக்கொள்ளவே இந்த செய்தியை நான் ரெடி பண்ணும்போது 12 மணி 1 மணி இருக்கும். இந்த செய்தியை ரெடி பண்ணும்போது ஒரு மரணத்தை மட்டும்னாலே இப்போ ஏற்றுக்கொள்ள முடியல. God bless you. பெரிய பாவத்தை God bless you. மாஸ்டர் ஐயா ஃபோன் பண்ணாரு, தம்பி கோஷிஸ் ஹாஸ்பிட்டல் போகிறேன். கோஷிஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். ஸ்டெப்ஸ் ஏறி போகிறேன். எப்படி அவரை பார்த்து அப்படியே படுத்துருக்கிறாரு. மேபி சும்மா தான் படுத்துருக்கிறாரு. அவிசுவாசம் அதை போய் பார்த்துட்டு இப்போ வரலாம் இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், கூட இருக்கிறார். அதே போல 2 மரணங்கள் கொண்டே வருகிறது. அவரெல்லாம் மரிச்சாலும் இருக்கிறாங்க என்ற ஒரு உறுதி கிடைக்கல. அந்த ஒரு உறுதி தான் என்னோட வேலைப்பாட்டு நான் கண்ட ஒரு விஷயம். இந்த செய்தியை நான் ரெடி பண்ணும்போது கர்த்தர் அழகாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். அடுத்து படிக்கிற ஒரு விஷயத்தை 1 தெசலோனியர் 4ஆம் அதிகாரம் 13-14. 1 தெசலோனியர் 4ஆம் அதிகாரம் 13-14 சீக்கிரம் நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனமில்லை. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசு கிறிஸ்துவுக்குள் நித்திரையாய் இருந்த அவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவோடு கூட நித்திரை அடைந்த அனைவரையும் இயேசு நம்ம அவரோடு கூட கொண்டு வர போகிறார்.
அவன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த விஷயம் என்ன பண்ண தேட ஆரம்பிச்சு நம்ம எல்லாம் விசுவாசிக்கிறோம் ஐயா. நாம் நெருங்கினவர்கள் இயேசுவுக்குள் நின்று அடைந்தார்கள். இயேசுவுக்குள் நின்று அடைந்ததுனால அந்த கல்லறையின் கல் அவர் அங்கே என்ன பண்ணாது, அந்த கல்லறையின் கல் அவர் அங்கே என்ன பண்ணாது, மூடி வைக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னு சொன்னால் இயேசுவுக்குள் நின்று அடைந்தவர்களை அந்த கல்லறை மூடி வைக்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல நானும் நீயும் இயேசுவுக்குள் நின்று அடைந்தால் இயேசுவுக்குள் மறைந்து போனாலும் நாம் இயேசு கிறிஸ்து மீண்டும் வரும்போது அவர் அவரோடு எழுப்பி கொண்டு வருகிறார். அல்லேலூயா ஆமென். இன்னொரு வசனம் படிங்க, அழகான வசனம். அவர் வரும்போது எப்படி வராங்கன்னு சொல்ற பாருங்க. அவர் எழுப்பி வந்தா எப்படி வருவாரு, எப்படி வருவாருன்னு சொல்ற பாருங்க. எடுத்து படிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 கொரிந்தியர் சீக்கிரம் படிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். சகோதரரே நான் சொல்லுகிறேன், மாம்சமும் ரத்தமும் தேவ ராஜ்யத்தை என்ன பண்ணாதீங்க. கவனிங்க எல்லாரும் சிஸ்டர், மாம்சமும் ரத்தமும் என்ன பண்ணாது, தேவ ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அழிவுள்ளது, அழியாமை சுதந்தரிக்கவில்லை. இதோ ஒரு ரகசியத்தை அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நின்று அடைவதில்லை. ஆகிலும் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நான் எல்லாரும் என்ன போறீங்க, கவனிங்க எல்லாம் என்ன போறீங்க, மறுரூபம் ஆங்கிலத்தில் அழகா இருக்கிறது பண்ணீங்கன்னா, now this I say brethren that flesh and blood cannot inherit the kingdom of God, neither does corruption inherit incorruption. Behold, I see you a mystery, we shall not all sleep but we shall all be changed. ஆமென். நாம் யாரும் நித்ரையிட மாட்டோம், நாம் என்ன பண்ணிருப்போம், மாறப்பட்டிருப்போம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மரித்த நானும் நீயும் அதே சரீரத்தில் இருக்க மாட்டோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப யோசேன், அப்ப நான் ஃபுல் ட்ரீட் போயிட்டேன். அப்ப எங்க அப்பா எப்படி மரித்தாரோ அதே போல ஷர்ட் பேண்ட் அப்படியே அயன் பண்ணி சக்கை மரம் போறாங்க. அல்லேலூயா. அது மாதிரி நான் என்ன பெரிய மட்டம் இல்லைங்க. உங்களுடைய சொந்த பந்தம் யாரெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மரித்து போனாங்களோ அவர்களும் என்ன பண்ணுவாங்க, மறுரூபமாய் மேலே எழும்ப போறாங்க. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அவர்களை மூடி வைச்ச அந்த கல்லானது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும்போது புரட்டப்பட்டது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை புரட்டப்பட்ட அந்த கல்லானது உன்னோட மறுரூபத்துக்கு அடையாளமாகவும் மறுரூபத்துக்கு தெருவு போலவும் மாறினதுனால கிறிஸ்துவுக்குள் மரித்த யாவும் மீண்டும் எழும்புவோம். எழும்பின நானும் நீயும் மறுரூபமாக இருப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான்காவது கல் என்ன, மரணம் என்ற கல். மூன்றாவது கல் என்ன, பாவம் என்ற கல். இந்த பாவம் என்ற மரணம் என்ற கல்லை கத்தங்க செய்தாருங்க, புரட்டி விட்டார். கடைசி தோற்று போன வாழ்க்கை என்ன வாழ்க்கை, stone of a defeated life. Stone of a defeated life. நம்ம வாழ்க்கையில the stone of a defeated life எல்லா வாழ்க்கையிலும் இருக்கு. தோத்துட்டோம். என்னதுங்க, தோத்துட்டோம். போச்சு முடிஞ்சிச்சு. இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுக்கு மேல ஒண்ணுமே அவ்வளவுதான். இந்த ஒரு வார்த்தை வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கு. ஆனா கர்த்தர்கிட்ட அப்படி இல்லவே இல்லை. அது தெரியுமா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர்கிட்ட அப்படி முடிஞ்சிச்சு, ஆகாது, ஆகல, முடியல, பண்ண முடியாது, தோத்துட்டோம் அந்த விஷயம் கர்த்தர்கிட்ட இல்ல. அல்லேலூயா. அவர் வெற்றியை சிறகுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. வெற்றியை கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். அதே போலதான் நம்ம வாழ்க்கையில இருக்கிற தோற்று போகிற என்ற கல்லை கர்த்தர் புரட்டினாங்க. அவர் உயிர்த்தெழும்புதே புரட்சி விட்டார். அல்லேலூயா. There is no defeat in Christian life. அல்லேலூயா. தோல்வி என்ற ஒரு விஷயம் இல்லைங்க கிறிஸ்தவர் வாழ்க்கையில இல்ல. அல்லேலூயா. நீ இப்போது தோல்வியை கண்டாலும் கர்த்தர் அதை வெற்றியாய் மாற்றின வல்லவருடைய தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லாத கல்வன் கேட்ட நீ பெரிய தேவனா இருந்தா இந்த சிலுவையிலிருந்து இறங்கின அந்த கல்வனை
தோல்வி இல்லை எனக்கு. வெற்றி பாவனை. யார் வெற்றி பாவனை செல்வார்கள்? எவனோட கல் தள்ளப்பட்டதோ அவன் தான் வெற்றி பாவனையில செல்லணும். எவனோட கல் தள்ளப்பட்டதோ அவன் தான் மறுரூபமாக்கப்படணும். எவனோட கல் தள்ளப்பட்டதோ அவன் தான் பாவம் இல்லாதவனா இருக்கணும். எவனோட கல் தள்ளப்பட்டதோ அவிசுவாசம் என்ற விஷயம் இருக்காது. எவனோட கல் தள்ளப்பட்டதோ அவன் நான் என்ற ஒரு பயத்துக்கான காரியம் அவன்கிட்ட இருக்காது. பயமும் அவிசுவாசமும் பாவமும் இல்லாத வாழ்க்கை வேண்டும்னா கர்த்தர் என் கல்லை புரட்டினார் என்ற நம்பிக்கை நமக்குள் இருந்தால் மட்டுமே தான் கர்த்தரை நாம் முகமுகமாய் பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அந்த கல்லை என்ன பண்ணாருங்க? தள்ளினா தள்ளப்பட்டது. அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையின் கல்லறையை மாற்றி தந்தீங்களே, நன்றி. என் வாழ்க்கையின் கல்லறையை மாற்றி தந்தீங்களே, சுகத்தோடு வாழும்படியா என் வாழ்க்கையின் கல்லறையை மாற்றி கொடுத்தீங்களே. ஏன்னா எல்லாருக்குமான ஒரு கல்லறை உண்டு. எல்லாருக்குமான ஒரு கல்லறை இருக்கு. எல்லா மனுஷன் எல்லாருக்கும் ஒரு கல்லறை உண்டு. ஆனா நம் கல்லறை மட்டும் தான் கர்த்தர் மாற்றுறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம் கல்லறை கண்டிப்பா மாற்றுறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கல்லறையில இருக்கிற ஸ்தலத்துக்கு பதிலா வேற ஸ்தலத்தை கொண்டு வச்சு போட்டுருவாரு. ஏன்னா இருக்க மாட்டீங்க நீங்க. ஆமென். விசுவாசிக்கிறீங்க தானே? நீங்க நான் மரிச்சுனா அந்த கல்லறைக்குள்ள போக நினைச்சுக்கங்களே. அல்லேலூயா. ஆனா கிறிஸ்து வரும்போது நான் அங்க இருக்க மாட்டேனே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்து வரும்போது நான் அங்க இருக்க மாட்டேனே, அழகா இருப்பேனே. அந்த அப்ப நான் கேட்கிறேன், இயேசு கிறிஸ்து ஆண்டவரே ஒரு 2.5 இன்ச் மேல போய் கூட. அல்லேலூயா. நான் என்ன இயேசு கிறிஸ்து வரும்போது அவரோட எழுப்ப போறேன் இல்லையா? கர்த்தரை கேட்பான், அட கொஞ்சம் ஹைட்டா உண்டாக்கிடுங்க, கொஞ்சம் கலரை கொடுங்க ஆண்டவரே. செகண்ட் டைம் வரீங்க, செகண்ட் டைம் என்ன உயிரோட எழுப்புறீங்க நீங்க. இரண்டாவது அவிசுவாசம் என்ற கல் இயக்கப்படாது. மூன்றாவது பாவம் என்ற கல். மூன்றாவது மரணம் என்ற கல். ஐந்தாவது தோற்று போன வாழ்க்கை என்ற கல் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. ஏன் இருக்கக்கூடாது? நாம் பார்த்திருப்பீங்க. Jesus is victorious இல்லையா? Jesus is உடம்பு சரி உடம்பு சரி அதான் பாடம் சரியா முடியும். நீங்க தான் கற்று சொல்லுங்க. ஜீசஸ் இஸ். எந்த மறுரூபம் செய்தியை கொடுத்தா கூட இது மறுரூபம் ஆகாது. ஜீசஸ் இஸ் alive. ஜீசஸ் இஸ் alive. ஜீசஸ் இஸ் alive. ஜீசஸ் இஸ் alive. பாருங்க சேத்தன் அப்படியே உள்ளத்துல இருந்து ஹalleluya. ஜீசஸ் இஸ் alive. ஜீசஸ் இஸ் உள்ளத்துல ஜீசஸ் இஸ் இயேசு 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 உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு. இயேசு உயிரோடு. நான் மரித்தால் மீண்டும் உயிரோடு கூட எழும்புவேன். அல்லேலூயா. என் சரீரம் மறுரூபமாகும். என் கல்லறை தள்ளப்பட்டிருக்கும். என்னை வேண்டாம் என்கிற மக்களை கொண்டு என்னை கர்த்தர் இயேசு நீக்க வைப்ப தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. God bless you. தேவதாமே ஈஸ்டர் நாட்களிலே உங்களை ஆசீர்வதித்து உங்க வாழ்க்கையை மூடி இருக்கிற எல்லா கல்லுகளை என்ன பண்ணணும்? கர்த்தரே நல்ல போடட்டும். ஆமென். உங்க வாழ்க்கை நல்ல முன்னேறும்படியாக, நீங்க செழிப்பாய் வாழும்படியாக உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா பாறைகளை கர்த்தர் என்ன செய்வாருங்க? முறியடிச்சு. ஏன்னா கர்த்தர் வெற்றி சிறந்தார். ஆமென். அல்லேலூயா. வெற்றி சிறந்தார். ஆமென். அது எந்த மக்கள் தேவையில்லை, கர்த்தர் மட்டும் போதும். உங்க பாறை என்ன செய்ய? அல்லேலூயா. Jesus can do. இல்லையா? Jesus can do. கர்த்தர் இந்த வசனத்தின் வழியாக ஆசீர்வதிப்பதாக. நாம் லாபோஷனத்துக்காக நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே இதை பங்குகொள்கிற நம்மை ஆசீர்வதித்து தொடர்ந்து அந்த சட்டத்திட்டத்துக்குள்ள தான் இருக்கிறது. அப்பா அம்மா சோர்படாத முதல்ல வெட்டி போடுங்க. அப்பா அம்மா சோர் பண்ணியா என்ன பண்ணுவோம்? அவ்வளவு கடினமா இருக்கு.
வரையில அவர் மறைந்திருந்து வைத்தார். அவர் குழந்தையாக இருக்கும்போது பலி செலுத்தினார். அந்த குழந்தையின் பலி ஏற்றுக்கொள்ள மாட்டார். அது ஒரு வயது நிரம்பியதாக இருக்க வேண்டிய நியாயப்பிரமாணத்தில் அது நல்ல வாலிப வயது இருக்க வேண்டும். அந்த வாலிப வயது வரையிலே அவர் தன்னை மறைத்துக் கொண்டார். இவரை பிடிக்க வகை தேடிக் கொண்டிருக்கும் போது ஒரு இடத்துல அவரா வந்து சரண்டராக, என்னை ஏன் தேடுகிறீர்கள்? நான் உங்களோடு கூட எல்லாம் எத்தனை முறை இருந்தேன். திருடனை பிடிப்பது போல வருகிறீர்களே என்று கேள்விதான் கேட்டார். ஆனால் அதற்கு முன்னதாக பிதாவின் சித்தமெல்லாம் நிறைவேற்றுவதற்கு முன்னதாக இவர் கிடைத்திருந்தால் அப்பவே இருந்து நினைக்கிறோம். போக்சோ சட்டம், போக்சோ சட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, இயேசுவை போட்டுட்டு சிலுவையில் அறையிருப்பார். அப்போ அந்த 7 வார்த்தைகளிலே எல்லாம் முடிந்தது என்று சொல்லியிருக்க மாட்டார். பிதாவின் சித்தத்தை எல்லாம் செய்து முடிக்க முடியாத ஒரு காலத்தை எதிர்பார்க்கிறார். ஒரு இடத்திலே அவரை பிடிக்கும் போது உடனே அந்த எஸ்கேப் ஆயிட்டார். ஏன் எஸ்கேப் பண்ணாரு? திட்டத்தை எல்லாம் செய்து முடிக்க தலைமறைவாயிட்டார். ஏன் தலைமறைவானாரு? அதை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. ஒரு சிலர் அந்த பொறுப்பை எடுத்து சொல்வதற்காக, வக்கீல் வாதாடுவதற்காக, எதற்காக இந்த நிலை என்பதை மக்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக கொஞ்ச நாள் மறைக்கப்பட்டிருந்தது. அது தானா நான் வந்து சரணராக ஜூன் மாதத்துல என்னுடைய ஆலயம் தாக்கப்பட்டதுன்னு சொன்னார். அப்ப கொஞ்சம் காலம் மறைந்திருக்க வேண்டியதாக. அது என்ன, கொரோனா காலத்தில் மறைந்திருக்க வேண்டிய சட்டம் ஏனென்றால் புதிய ஜீவனை கொடுக்க முடியாது. புதிய ஜீவன் இன்னைக்கு அவர் தான் ரொம்ப கலகலகலான்னு இருக்கிறார். பாபு நம்ம மூப்பர் விஜயகுமார் கொரோனாவில் தாக்கப்பட்டாங்க. ஆகினால கொஞ்ச நாள் அவங்க ஜெயில தான் இருந்தாங்க. நம்மளாம் பார்க்க முடியாது. அப்படி மறைவாய் இருந்தார்கள். மறைக்கப்பட்ட காரியம் சாட்சியாய் இருக்க முடியாது. இயேசு சாட்சியாய் இருந்தால் அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட்டால் நிற்கும். எல்லாமே அவர் சொல்லத்துக்கு கீழ்ப்படும். ஐயோ ஆண்டவரே, நாங்கள் மரித்து போகிறோம். கப்பலிலே சீடர்கள் கலங்கினார்கள். அவர் விசுவாசத்தை சோதித்தார். சோதித்து விசுவாசம் இல்லாதவர்களை அதட்டினார். பிறகு காற்றையும் கடலையும் கூட அதட்டினார். ஏனென்றால் சோதனை மனிதனுக்கு வருகிறது என்று சொன்னார். சோதனை விசுவாசத்தை காண முடியாது. நான் நினைக்கிறேன் சுகமா வந்துக்கிறதா இன்னைக்கு கையை தூக்க முடியவில்லை, கையை தூக்க முடியவில்லை என்று சொல்லுகிறார். சாட்சி கொடுக்கணும்.
இந்த பிரேயர் அவங்களுக்காக ஜெபிக்கணும். அநேக அற்புதங்கள் நடக்கணும். இன்னைக்கு ஆலயத்துக்கு வர முடியல, ரெண்டு பிரதர் ராஜா ஏன்னா வண்டி ஓட்ட முடியல, கண் பார்க்க இல்லை, நிதானமாக தான் வருகிறேன். அவருக்காக ஜெபிக்கணும். இதுக்கெல்லாம் நேரத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். இல்லையா? அதனாலே ஒவ்வொன்றுக்கும் நேரத்தை கொடுத்த ஆண்டவர் நாமும் மறந்து முடியாது. அந்த செய்த நன்மையை நினைவு முடியாது. இந்த புதிய உடன்படிக்கை கொடுத்துக்கிறாரே, நியாயப்பிரமாணத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கி புதிய கிருபையின் காலத்தில் அது 3 காரணம் பாருங்க. சிலுவையை நினைவு கூறும்படியா, ஐக்கியத்தின் அடையாளமாகவும் அவர் வருகையின் அடையாளமாக இந்த திருவுருவதை நாம் எடுக்கிறோம். எதற்கு? 3 வித ஐக்கியம். நம்மகிட்ட ஐக்கியம் இருக்கும். ஐக்கியத்துக்கு தேவை ஒருவருக்கொருவர் தாழ்மை. தாழ்மை இல்லை என்றால் ஐக்கியமாக இருக்க முடியாது. 2 பேரும் நான் பெரியவர் என்று எண்ணிக்கொண்டிருந்தால் ஐக்கியம் எங்கே வரும்? அதனால அவர் என்ன செய்தார் என்றால் சீடருடைய கால்களை அவர் அவர் சொல்லிட்டு நீங்க எல்லாம் ஒருத்தர் இந்த மாதிரி செய்யறீங்கன்னு சொன்னா நம்ம கண்டிப்பா செய்திருப்போம். இல்ல ஆண்டவர் கட்டளையா கொடுத்து நீ தாழ்மையா இருக்க வேண்டும், உனக்கு மேன்மை இருக்கக்கூடாது. எவ்வளவு காலம் உன் மாமியிடம், உன் மருமகளிடம், உன் உறவு முறை தகப்பனிடம், தாயிடம் நீ வேதனையோடு கூட இருப்பாய். போராட்டத்தோடு கூட உன் குடும்பம் இருக்கும். ஒருவருக்கு அன்பில்லாத ஒரு குடும்பமா இருக்கிறது. சகோதர அன்பு இல்லையே, சகோதரி அன்பு இல்லையே. அதற்காக நீங்கள் ஒருவருக்காக ஒருவர் கடவுள் சொல்லியிருந்தா ஆனால் அது முன்மாதிரியாய் எல்லோரும் அழைத்து கால்களை நாம கொஞ்சம் காலம் அடிக்கடி செய்து வருகிறோம். கால்களை முழுவதும் கால்களை கழுவும்படியாக செய்து வருகிறோம். விசுவாசத்தில் பரிபூர்ணம் அடையுங்கள். நான் தாழ்மையாக இருக்க வேண்டும். என் குடும்பத்திலே விதமாய் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, மனக்கசப்பு இருக்கக்கூடாது. என் மருமகளோடு கூட மனக்கசப்பு இருக்கக்கூடாது. என் மாமியாரோடு மனக்கசப்பு இருக்கக்கூடாது. என் தந்தையோடு, என் அண்ணனோடு, என் உறவுகளிலே யாரோடு நான் கசப்பாய் இருக்கக்கூடாது. காரணம் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை என்ற நியாயப்பிரமாணத்தை மாற்றி தாழ்மையாக இருக்க முடியாது. அந்த அன்பு நிலைத்திருக்க முடியாது. நம் இயேசுவின் பிள்ளைகள் என்று ஐக்கியம் இருக்க முடியாது. தாழ்மையாய் தானே இங்கு என்று சொன்னார். ஒரு ரகசியம் தெரியுமா? 2 பேரும் எதிரெல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்கள். கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டுமா, மனைவிக்கு கீழ்ப்படிய வேண்டுமா? யார் விட்டுக் கொடுப்பது? முதலில் யார் பேசுவது? ஒரே வீட்டிலே ஒரே மெத்தையிலே படுத்துக் கொண்டிருக்கிற நாம் பேசாமல் இருக்கிறோமே, யார் பேசுவது? ஆண்டவர் தான் தாண்டி கொடுக்கும்போது ஒரு அறிவுரையை சொல்கிறார்கள். யார் நீங்கள் ஞானவான்களோ? ஞானவான் என்ன? யார் சத்தியத்தை அறிந்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுவர்கள் ஞானவான்கள். கர்த்தருக்கு பயப்படுவதில் ஞானத்தின் ஆரம்பம். யார் உண்மையாக கடவுளுக்கு பயப்படுகிறார்களோ அவர் புத்திசாலிங்க. புத்திசாலிங்க முதல் மன்னிக்கலாம். அது கணவனா ஆனார்களும் பெண்ணார்கள். குழப்பம் வந்து விட்டதா, முறுமுறுப்பு இருக்கிறதா, சமாதானம் இல்லையா, நம்ம என்ன செய்ய வேண்டும்? யார் உங்களில் புத்திசாலி?
யார் பாருங்க, நான் இதை செய்கிறேன், நான் ரெவரண்டு டாக்டர் சொன்னதில்ல, நான் பார்க்க முடியல. இந்த மேலெல்லாம் கட்டுறதுக்கு எவ்வளோ ஆகாஷ் ஐடியாவெல்லாம் கொடுத்துக்கலாம். அவரு கூட வெயிட்டிங் லிஸ்ட்டை போட்டார். இல்லை, நான் 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 தான் இந்த சபையில, நான் தான் எல்லாத்தையும் சுத்தமானவன். என் தேவனுடைய ஆலயத்தை நான் தான் சுத்தமாக வைத்துக் கொள்வேன். அது எனக்கு கொடுக்கப்பட்ட கடமை. இந்த வாய்ப்பு யாருக்கும் கொடுக்கவில்லை என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கிறார். தேவனுடைய கட்டளையை யார் நிறைவேற்றி வந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் கட்டளையை நிறைவேற்றும்படியாக, நம் ஐக்கியத்தோடு இருக்கும்படியாக நீ நான் நான் என்று இல்லாமல் உண்மையை ஒப்புக்கொண்டார். எப்போ ஒரு முறை தான் நான் ஆலயத்துக்கு வருகிறேன், சரியாக ஆலயத்துக்கு வரல, நான் எப்படி போவேன்? வேதனைப்படுகிறது. ஆலயத்துக்கே வர முடியவில்லையே, ஆலயத்துக்கு வர வாய்ப்பில்லையே, என்னால் ரெகுலராய் ஆராதனையில் கலந்து கொள்ள முடியவில்லை என்ற மனோஜ் புலம்போது அது ஒரு ரெக்கமெண்டை யாருக்கும் கிடைக்காத ஒரு ரெக்கமெண்டை திருடத்துக்கு கட்சியா இன்றைக்கு என்னோடு நீ பரிதேசியில் தன்னை பார்த்தவர்கள் தான் உயர்த்தப்படுவோம். ஐக்கியம். இரண்டாவதாக சிலுவை. என் சிலுவையை நினைவு கூறும்படியாக, சிலுவை என்று சொன்னவுடனே அது ஒரு புலக்கரை. வேற தேவர்கள் வைத்திருக்கிற மாதிரி ஈட்டியோ சூலமோ அது என்னவாக இருக்கலாம். சிலுவை இப்படி இருக்கிறது, அந்த சூலமாக மாறிவிடும், முக்கூறு ஆயுதமாக மாறிவிடும், தண்டிக்கும்படியாக. ஆனால் அது அப்படியாகவில்லை. ஈட்டினால் குத்தினார்கள், ரத்தம் வழிந்தது. அந்த ரத்தம் யார் குத்தினாலோ, யார் அடித்தார்களோ, யார் நோக்கு வைத்தார்களோ அவன் மீது விழுந்தவுடனே அவன் விழுந்து போனான். தேவர்கள் இல்ல, அந்த ரத்தம் பட்டவரை தேவர்கள் என்ன பண்ணான்? அடிப்பட்ட தேவர்கள் விழுந்தார் என்றால் எவ்வளவு மகிமை, அந்த ரத்தத்துக்கு எவ்வளவு பெரிய பலன். அந்த ரத்தத்தினால தானே நாம் சுத்திகரிக்கப்பட்டு இங்க வந்திருக்கிறோம். அந்த ரத்தத்தினால தானே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆகினாலே சிலுவை என்றால் கொலை கழியாது, சிலுவை மாற்றிக்கொள்வதற்காக அல்ல, இதயத்திலே ஊற்றிக்கொள்வதற்காக இந்த திருவிருந்திலே நமக்கு அவருடைய ரத்தத்தை நாம் நம் உள்ளத்தில் வைக்கும்படியாக இந்த திருவிருந்து கொடுக்கப்பட்டது. அவர் இம்மானுவேலாக பிறப்பார், எங்கேயோ இருப்பார். அவர் எண்ணில் இருக்கிறார் என்பதற்காக அவருடைய சரத்தை கூட நாம் ஏற்றுக்கொள்ளும்படியாகிறோம். இந்த அப்பம் நமக்காக நினைவூட்டதாக இருக்கிறது. எப்போதுமே ஆண்டவர் இருக்கிறார். அவர் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்றார். அவருடைய ரத்தத்தினால் அந்த ரத்தத்தை நாம் இன்றைக்கு எடுத்துக் கொள்ளும்படியாக, அதை நினைவு கூறும்படியாக, நீ இன்றைக்கு உயர்ந்திருக்கிறாய், எல்லாம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி சில என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சொல்றேன். சில ஊழியர்கள் கூட ஒரு ஊழியர்கள் வந்திருந்தார், ஐயா எந்த சபையில குறைவா இருக்குதோ அவங்க சேர்ந்துக்குங்க, அந்த சபையை திருப்தி அடைய. இன்னைக்கு பார்த்தங்க போல ஊழியர் சேருங்க யாரு அவ்வளவு
ஜனக்கூட்டத்தை அவர் சேர்ந்திருக்கிறார். ஜனக்கூட்டத்தை சேர்ப்பது பெரிதல்ல, அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவரோ வெகு சிலர். நான் பெருமைப்படுகிறேன். நான் என்ன பெருமைப்படுகிறேன்? என் மக்கள் அனைவரும் மெஜாரிட்டிங்க கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்கணும் என்று நான் நினைக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள், ஆணைத்து வராத கிறிஸ்தவர்கள், அங்க வந்திருக்கிற சிலர், நம் குடும்பத்தில் எவ்வளோ ஜனம் இருக்காங்க. மாமா மச்சான் புருஷனோட வார்த்தையில் ஆயிரம் அவங்களாம் இடம் பத்தாது. நம்ம எங்க போக வேண்டிய அவசியமே இல்லை. அவன்தான் லிமிட்டட். என்ன பொறுத்தவரையில ஒரு சபையில 300 பேர் இருந்தாங்க. அதை விட கண்காணிக்க ஒரு ஊழியக்காரன் ஒரு சபை வந்து பார்க்க ரொம்ப கஷ்டம். எண்ணிக்கைக்காக இவ்வளவு பேர் என் சபையில் இருக்கிறாங்க. 1000 பேர் இருக்கிற 1000 கொடு என்னது கொடுக்குறது? அப்படி கொடுத்துதான் இன்னைக்கு பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் எல்லாம் இன்னைக்கு அரசாங்கத்துக்கு தலைமறைவாய் இன்கம் டாக்ஸ் பயந்து தலைமுறை வழக்கில் இருக்கிறாங்க. வேண்டாம், இதை கழிச்சா ரொம்ப கட்சிச்சா இன்னும் ஒரு ஊழியக்காரன் அவருக்கு எனக்கு தெரியும் யார் ஒரு ஊழியக்காரன் ரொம்ப கஷ்டம் இல்லை. என்ன பண்றாங்க? டிமார்க்கு போக சொன்னேன். கையில பேக் வச்சிருக்கிறாரு ஒரு ஊழியக்காரர். டிமார்க்கு போனேன். எங்களுக்கு நேரத்தை நம்ம போலான்னு இருக்கிறேன். அப்படியா? இந்தா பண்டிகை நாள் உனக்கென்று ஒரு ஆலயம் இல்லை, தேவனுடைய ஊழியம் செய்து வருகிறார் சொல்லி அவருக்கு 500 ரூபாய் கொடுத்தேன். டிமார்க்கு போயிட்டு பண்டிகை நல்ல யார் அது? நான் கொடுத்த 500 ரூபாய் யாருது? நான் நெத்து வேறு சம்பாதிச்சதா? நான் நெத்து வேறு சம்பாதிச்சதா? அந்த காசை கொடுத்தது உங்கள் சார்பில், நம் சபையின் சார்பில், நீதியின் பாதையிலே இந்த சபை போய் கொண்டிருக்கிறது. இது ஊழியத்திற்காக கொடுக்கிற காரியங்கள் நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொன்றும், இந்த சேர்க்கப்படுகிற ஒவ்வொன்றும் ஆலயத்திற்காக, தேவனுடைய மகிமைக்காக செலவழிக்கப்படுகிறது. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதனால் அவருடைய ரத்தம் மீட்கப்பட்டது. மூன்றாவதாக நான் மறுபடியும் நிறைவாக இதை செய்யுங்கள். இதுதானே இயேசு மரித்து உயிர் தந்து அது சொல்ற என்ன அருமையான வார்த்தைகள். உங்கள் இறுதியும் தேவனிடத்தில் விசுவாசம், என்னிடத்திலும் விசுவாசமாயிருக்கும். நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தின பின்பு மீண்டும் நான் வருவேன் என்று நிச்சயமாக ஆகும் சொல்ல மட்டும் கொஞ்சம் பேர் தான். ஆண்டவர் வருகை கொஞ்சம் பேர் தான் நம்ம சபையில நம்பிக்கை இருக்கு. நான் சொன்னது புரிஞ்சிச்சா? இயேசு பிறப்பார் என்று சொன்னது பிறந்தார். இயேசு மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார் என்று ஒப்பு கொடுக்கப்பட்டது. அவர் சிலுவையில் அறையப்பட்டவர் என்றால் மக்கள் நாம் தான் ஒப்பு கொடுத்தோம். இயேசுவிலே சிலுவையிலான பரவாயில்லை விடுதலை செய்ய சிலுவையில் அறையப்பட்டார். அவர் ரத்தத்தினால கழுவப்பட்ட மீட்பு நமக்கு வந்தது. அடக்கம் செய்த பிறகு 3ஆம் நாள் வருவேன் என்று சொன்னார். 2 உதாரணம் சொன்னார். யோனாவின் மீன் வயிற்றிலே 3 நாள் இருந்த உதாரணம் சொன்னார். இந்த ஆலயத்தை இடித்த பிறகு 3 நாளிலே கட்டுவேன் என்று சொன்னார். அப்படியாக கட்டப்பட்டது. இயேசு உயிர் தெழுந்தார். இந்த உயிர் தெழுந்த நம்பிக்கை எத்தனை பேர் இருக்கிறது?
அவன் அல்லேலூயா சொல்லுவதுனா இன்னும் நம்பாதவனால் நான் பெருமையா சொன்னேன். இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் பக்கத்துக்கு வருவீங்க. ஏன்னா சத்தியத்தை அறிவுங்க கேட்கறதுக்கு கொஞ்சம் ஜாக்கப் நீங்க 2 பேரும் எப்பவுமே 3 வாரத்துல வராங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ணத போன்ல வேற என்ன செய்ய பாக்குறீங்க? நீங்க வீட்டுல போனா பைபிளும் படிக்கிறது இல்ல, குடும்ப ஜபத்துல கலந்துக்கல. ஞாயிற்றுக்கிழமையாவது ஆண்டவர் சொல்லுறதா கேட்பதுக்கு எப்படி இருக்கணுமா? தீவிரமா இருக்கணும். தீவிரமா இருக்கணும். ஆனா எதுக்கு தாமதமா இருக்கணும்? கோபிப்பதற்கு தாமதமா இருக்கணும். ஆனா நீங்க எல்லாம் ஒரு சின்ன காரியம் கூட, ஒரு சின்ன காரியம், அற்பமான காரியம், உணவு பரிமாறத்துக்கு கூட எனக்கு என்ன எல்லாத்தையும் கடிக்கிறதுக்காக ஒரு யூனிஃபார்ம் மாட்டிக்காமோ ஒரு சிலர் நான் நிக்க வைக்கிறேன். எதாச்சும் நிக்க வைக்கிறேன். குடும்பத்தோட இருக்க எல்லாத்தையும் எடுத்து போட்டு நீங்க வெயிட் பண்ணுங்க, வெயிட்டிங் லிஸ்ட் வச்சுப்பேன். எதுக்காக ஏன் இருக்கிறதெல்லாம் கொடுத்தாங்களாங்க அதை புரியாம எடுத்து போன பேக்கெட்ட அவங்களுக்கு தெரியும். ஆகாரம் சாப்பிட அவங்க போன் செய்து வந்து கொண்டு போங்கன்னு சொல்ல முடியாது. புரிஞ்சுக்காம அதுக்கு கொஞ்சம் இல்ல யோசிக்க வேண்டும். வாசனை எதுக்காக சொல்லுங்க? கோபிப்பதற்கு தாமதப்படுங்க. கோபம் பண்ணுங்க. தப்பு செய்தா கோபம் நியாயம். ஏன்னா தகப்பன் பிள்ளை உறவுல தப்பு செய்தப்ப நீங்க கோபம் தப்புங்க. ஆனா கொஞ்சம் தாமதமா பண்ணுங்க. ஏன் சொல்லுகிறா? ஏன் சொல்லப்படுகிறது? ஆண்டவரை விரும்பாய் கோபித்து கொள்ளாதே, தாமதமாயிருக்கு. நான் வருகிறேன். நான் வருகிறேன். ரொம்ப முக்கியமான நான் இன்னைக்கு வீட்டில் போயிட்டு நல்லா சாப்பாடு செய்யணும். சீனியர் அம்மா சொல்லிட்டாங்க. நான் நிறுத்துகிறேன். செய்யணும் திருவிழாக்கான செய்தி நான் அதனால நீங்கள் போய் மற்றவர்கள் சாட்சியா இருங்க. அருமையான உணவை உட்கொள்ளுங்க. பார்த்து சொன்னபடி உட்கொள்ள முடியாது. வீட்டில் எதுவும் செய்ய முடியல. செய்ய முடியாததா எனக்கு நல்லது. நான் ஒரு விஷயம் கேட்டது சத்தியத்தின் நிமித்தமாய் நான் பொறுத்தறியோடு ஆண்டவரே நான் நிச்சயமாக சொல்ல வேண்டும். நான் குறிப்பிடமாக இருக்கிறேன். மனோஜன் நினைச்சிட்டீங்க. உண்மை பேசுனா இதில் உண்மை பேசுறதுனால அடுத்த இதுல வந்து மனதை முன்னணிக்கு போறாங்க. சபையில அவங்க எல்லாம் ஏமாந்து போவாங்க. அதனால வேதத்துக்கும் தெரிவிப்பாங்க. அதே மாதிரி சொல்றோம், பரிசுத்தமான நல்ல ஆண்டவரே, தேவனே உங்களுடைய நீதியை நிறைவேற்ற முடியாது. நீதிட்ட கட்டளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஐக்கியத்தின் அடையாளத்துக்காக நன்றி. உங்களுடைய வருகைக்காக நன்றி. எங்களை மீட்டெடுத்த உங்கள் ரத்தத்துக்காக நன்றி. ஆமாண்டவரே, இதோ எங்கள் அப்பத்தை நீர் செய்வது உம்முடைய சரீரமாக பாவித்து இம்மாறு வீரராக உலகத்தை நிலைத்து நிற்கும்படியாக எங்கள் பரிசுத்தமாய் உண்டாக்கி எங்கள் பாவங்கள் கழுவி மீட்பராகிய நீர் எங்கள் மீட்டெடுத்தீர் என்பதற்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொன்னோமாய் எங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்ய கொடுத்த ரத்தத்தை ரத்தமாக நாங்கள் பாவிக்க கிருபையை துதியும் கனமும் மகிமையும் உங்களுக்கே செலுத்துகிறோம்.
ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಅಧಿಕಾರವನ್ನು ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ಜೀವನದ ನನ್ನ ಪಿತಾವೇ